ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் பார்த்துடலாம். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 5 பல் பூண்டு, 1 இன்ச்சு அளவுக்கு ஒரு 5 பீஸ் தேங்காய், 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு சின்ன லெமன் சைஸு. கடலைப்பருப்பையும் இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு, 5 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு இப்போது நல்லா குறன்னு நம்ம அரைச்சிக்கலாம். நான் பருப்பு வந்து இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் தேங்காயும் வெள்ளை பூண்டு ஜீரகம் இந்த 3ஐயும் நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது நம்ம உருண்டை மாவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். புளியை நல்லா கரைச்சி வச்சிருந்தோம்ல, அந்த புளியை நான் வச்சுருவேன். இப்போ இந்த புளி தண்ணியில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். குழம்புக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். மாவை நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்க வேண்டாம், ஓரளவுக்கு. இது மாதிரி நான் எல்லா மாவையும் உருட்டி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த மாதிரி உருண்டைன்னா இப்படி உருட்டி ரெடியாக வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டை உள்ளே போட்டுடலாம். உருண்டை உள்ளே போட்டுட்டு கரண்டி வச்சு கிண்டிடாதீங்க, அப்புறம் உடஞ்சிரும். குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ உருண்டை வந்து வெந்து மேலே தெரியும். அதுதான் இதோட குழம்போட பதம். உருண்டையும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் நல்லா உருண்டை வெந்து மேலே வந்ததும் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட உருண்டை ஃபுல்லாக வெந்து மேலே வந்துடுச்சு பாருங்கள். உருண்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துலே மேலே வந்துடும். இப்போ நம்ம குழம்புக்கு தாளித்து விட்டுறலாம். உருண்டையை போட்டு மூடி வச்சிடாதீங்க. இப்போ குழம்புக்கு தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன், அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது கடுகு உளுந்த பருப்பு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ நம்ம தாளித்ததை குழம்புல விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருண்டை வந்து கீழே முங்கிட்டு அடியில் கிடந்தது. இப்போ நல்லா வெந்ததுனால மேலே வந்து இருக்குது. இதுதான் குழம்போட கன்சிஸ்டன்சி. இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த உருண்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.